ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால நாங்கள் வந்துட்டு வெளியே கிளம்புனோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு. ஏன்னா ரொம்ப குளிராகவே இருக்கும், வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்கேயும் போகிறதில்ல. இப்போ தான் சரி போகலாம் இன்றைக்கி அப்படின்னு கிளம்பிட்டோம். இது வந்து நான் கேம்பஸ்குள்ளே போயிட்டுருக்குறோம். கேம்பஸ்குள்ளார போயிட்டு கொஞ்சம் வெளில வந்தோம்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். அதனால சரி இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போகலாம். எப்போயுமே வந்துட்டு டாக்ஸியில் போவோம் வெளில போகிறதா இருந்தால். இன்றைக்கி வந்து பஸ்ஸில் போகலாம், கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்து ஒரு கிக் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். 2 பேரும் டேடி கேர்ள், அதனால டேடி கூடயே போயிட்டுருக்குறாங்க. நல்லா நல்லா நாயம் பேசிட்டு போவாங்க. சரி, நான் வந்து பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன். எப்பவும் இந்த பிளேஸில் வந்து நிறைய பேர் நடந்துகிட்டே போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வீக்கெண்டுன்றனால கொஞ்சம் ஆளுங்கள்லாம் கம்மியாக இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்த வழியில் இங்கே மெக்பைன்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குது. அது வந்துட்டு இங்கே ஒரு 2 பேர்டு இருந்துச்சு. சரி, அதை வந்துட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்தேன். அது பார்க்குறக்கு காக்கா மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் வந்து அங்கங்கே கலந்த மாதிரி இருக்கும் அந்த பேர்டு. அது பேர் மெக்பை. அங்கே கூண்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 கூண்டு இருக்குது 2 மரத்தில். இது வந்துட்டு இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் எப்போ நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கீழே உள்ளதில் வந்துட்டு சைக்கிள் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த அங்கே நடந்து போயிட்டுருக்குறாங்க. நான் வந்து அந்த பேர்டை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால நான் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வந்தேன். இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. சாய்க்குட்டி வந்துட்டு நிலானி வரலான்னு பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருப்பா எப்போவுமே. இங்கே தான் வந்து நாங்கள் சம்மரில் வந்துட்டு இங்கே தான் வந்து விளையாடுவோம். நைட்டு இவங்களை விளையாட விடுவோம். இந்த கிக் ஸ்கூட்டரை கொண்டு வந்து விட்டோம்னா பால் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். இவன் வராளா என்னென்னு அக்கா எங்கேன்னு அவளை பார்த்து தொலைவிட்டு தான் இருப்பாள். அவள் கையில் தூக்கிட்டு போகிறா வண்டிய. ஓகே, வந்தாச்சு. கிராஸ் வாக் வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஓகே, வந்தாச்சு. இங்கே நிறையா வந்துட்டு ஸ்கூட்டர்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நிறைய பேர் வந்து நிறுத்திட்டு பஸ்ஸில் போவாங்க. வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்துட்டு வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இந்த மானிட்டரில் வந்துட்டு பஸ்ஸு எப்போ வரும் போகுன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம நாங்கள் கிக் ஸ்கூட்டர் 2யுமே கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு உள்ளார நிறுத்தி வச்சுருக்கோம். வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த பஸ் வந்துருச்சு சொன்னாங்க, உள்ளே ஏறியாச்சு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க உட்கார்ற இடம். அதிலலாம் யாரும் உட்கார மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால நாங்கள் உள்ளே போய் உட்காந்தாச்சு. ஓகே, பஸ்ஸில் வந்துட்டு ஆளுங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க டைமுக்கு பஸ்ஸை எடுத்துருவாங்க. அடுத்தடுத்து பஸ் வந்துகிட்டே இருக்கும். மேலே ரெட் கலர் பட்டன் இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்டாப் பட்டன். அந்த பஸ் டிரைவர் வந்து வெளியே நின்றுட்டுருக்காரு. அவர் இப்போ தான் உள்ளே வர போகிறாரு. அவர் டைமிங்க்கு தான் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதுக்கே விடுவாங்க. பஸ்ஸு முன்னாடியே வந்து நின்னாலும் அவங்க டைமிங்க்கு தான் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ தான் பஸ்ஸுக்குள்ளே ஏறணும். நம்ம அது வரைக்கும் ஏறக்கூடாது. டிரைவருக்கு வந்து தனியாக கேபின் இருக்கும், டோர் வச்சு இருக்கும். அவங்க உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு உட்காந்துச்சு முன்னாடியே உட்காந்துருக்கோம். இப்போ இறங்குற இடம் வந்துருச்சு. அதனால் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் பஸ் நின்னதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். சாய்க்குட்டி வந்துட்டு அந்த மேலே அந்த கை பிடிக்கிறது வந்து பிடிக்கணுமாமா. அதனால் பிடிச்சிட்ருக்குற அதை நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ் நின்னதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கலாம். ஓகே, பஸ்ஸு நின்றுச்சு, இறங்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. அதனால் வந்து நிலானி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால். அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவும் வருவாளாம் யூஸ்வலாக. அதனால் அங்கே நல்லாயிருக்கும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால். சரி, எந்த ரெஸ்டாரண்ட் தெரியாது, அதனால் அவள் தான் கூட்டிகிட்டு போகிறேன் எங்களை. அவளை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். போய் பார்த்தா தான் தெரியும் அந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஓகே, உள்ளே போகலாம். உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கிட்ஸு உள்ளே உட்காந்துருக்காங்க. ஓகே, சாய்க்கு வந்துட்டு டயர்டாயிடுச்சாமா. அதனால் டேபிளில் படுத்துருக்குறா. நிலானி அவங்க டேடியும் போய்ட்டு அங்கே
ஃபுட்டெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்துட்டு தனித்தனியாக ஃபுட்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம அதை செலக்டடாக எடுத்து பவுலில் போடணும். இது எல்லாமே இருக்குது. மீட்டு, கிராபு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் எல்லாமே இருக்குது. தோஃபு, அப்புறம் ஸ்ப்ரவுட்டடு, நூடுல்ஸு, எக்கு, இங்கே வந்துட்டு மஷ்ரூமு, நிறைய வெரைட்டி மஷ்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. கேபேஜ் அந்த மாதிரி எல்லாமே மேலே இருக்குது. இதில் எது வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த வந்துட்டு ப்ரான்ஸ் எடுத்துகிட்ருக்கா. ப்ரான்ஸு, ஷ்ரிம்ப்பு, அப்புறமேலு அது என்னது கிராபு, அது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்குறாங்க. லோட்டஸ் ரூட்டு அது எல்லாமே இருக்குது. இப்போ தோஃபுன்னு எல்லாமே இருக்குது. நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட சமைக்கிற கொடுக்கணும். நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அது குக் பண்ணி தருவாங்க. நான் போய் அங்கே நின்றுட்டுருக்கேன். அதுக்குள்ளார தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறா, ஆக்டிங் பண்ணிகிட்ருக்குறா. சரி, ஓகே. அடுத்து வந்துட்டு அந்த இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம், அதெல்லாம் வந்து இங்கே இது வெயிட் போடுவாங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ ஸ்பைசி வேணும்னு கேட்குறாங்க. அதில் வந்துட்டு நான் ஸ்பைசி 5 இது வச்சுருக்குறாங்க. சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. காரம் வந்துட்டு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்கிற அளவுக்கு அவங்க போடுவாங்க. அங்கே வந்துட்டு வெயிட் போட்டு எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அதை பே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பவுலோட அவங்க உள்ளே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே குக் பண்ணி தருவாங்க. வேறு பவுலில் போட்டு குக் பண்ணி தருவாங்க நமக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சாய்க்கு வந்துட்டு அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க வந்து சாக்லேட்டு பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஜெல்லி மிட்டாய் பேக்கெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நிலானிக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்டாக அடிக்கடி வரனால அவளே வந்துட்டு பவுலு, சாப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கா கப்பெல்லாம். ஓகே. சாய் வந்துட்டு அது வரைக்கும் அவள் ஏதோ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாளாம்மா. அதனால் அவள் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்குறா. எங்களுக்கு இன்னும் ஃபுட்டு வரல, ரெடி ஆகிட்டுருக்கு உள்ளார. அதுக்கு முன்னாடி சாய் வந்துட்டு ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. 3 பேத்துக்குமே கொடுப்பா. இல்லைன்னா போர் அடிக்குமே, அதனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறா அவள். ஓகே. கொடுக்குறத வாங்கி நாங்கள் குடிக்கிறோம். ஓகே, குடிச்சாச்சு. அடுத்து அவளும் சாப்பிட்டுட்டா, டேடிக்கு கொடுத்துட்டா, எனக்கும் கொடுத்துட்டா. ஓகே, அக்காவுக்கும் கொடுத்துட்டா. ஓகே, அவ்வளோதான். ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்துருக்குறோம். எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்லை. அவங்க வந்துட்டு 2 பவுலில் கொடுத்தனால அவங்க தனித்தனியாக அவங்க குக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு நம்ம நல்லா ஹாட்டாக இருக்குது. எடுத்து வந்து நம்ம அந்த பவுல் சின்ன பவுலில் போட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. எல்லாமே நல்லாயிருக்கு. மீட்டெல்லாம் இருக்குது. மீட்டு வந்துட்டு காரம் இல்லை. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காரமாக போட சொன்னோம். நிலானி அவரோட பவுல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக போட சொன்னோம். அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றோம். இது வந்து என்னென்னு தெரில. தோஃபு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது என்னென்னு எனக்கு தெரில, பேர் தெரில. ஆனால் நல்லா இருக்குது. இந்த நூடுல்ஸ் வந்துட்டு நிலானி பவுலில் எடுத்து வச்சுருந்தா சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே நிறைய மீட்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கிற மாதிரி வீடியோலலாம் காட்டுவாங்களாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறவ. ஓகே. மஷ்ரூமு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இங்கே மோஸ்ட்லி எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. இது என்னன்னே தெரியல. ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குது, ஷீட் மாதிரி இருக்குது. அது வாயில் வச்சு சாப்பிட்றதுக்குள்ளார. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவங்க சொன்னாங்க ஐஸ்கிரீம் இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. வந்தோடனே முன்னாடி சொன்னாங்க ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு. அதனால தான் இங்கே நிறையா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு முடித்தோன்னே இங்கே நிறையா வந்து சாப்பிட்டு போவாங்க போல், ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறங்காட்டி. ஓகே. நான் வந்து சாய்க்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்தேன். நிலானிக்கு வந்துட்டு சாக்லேட் ஐஸ்கிரீமு எடுத்தேன். ஸ்ட்ராபெரியை விட இந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் பேக்கெட் தான், ஆனால் அதுக்குள்ளே 2 ஸ்டிக் வச்சுருந்தாங்க சாக்லேட்டில். ஓகே. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்குறோம்.
நடந்து போயிட்டு அப்படியே அந்த கிராஸ் வாக் இருக்கா அதை வந்துட்டு கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போகலாம். ஏன்னா இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் குளிர் இல்லை. போகும்போது டாக்ஸியில் போகலான்னு நினச்சோம், வேணாம் பஸ்லேயே போகலாம், நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போகிறோம். ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு, சாப்பிட்டு வராங்க. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் சமைக்கல. இன்றைக்கி என் ஹப்பி தான் சமைச்சார். இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்துட்டு சிக்கன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு அவன் செய்கிறது பிடிக்கும், அதனால் செஞ்சு தரேன்னாங்க. ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நிலானி வந்துட்டு எனக்கு ஒரு கேக் செஞ்சுருந்தான், ஓரியோ கேக்கு. அது கட் பண்ணோம். இந்த கேக்கு வந்துட்டு என் தம்பியும் ஆர்டர் பண்ணியிருந்தான், சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேக் கட் பண்ணோம். நைட்டு 9 மணிக்கு கட் பண்ணோம் கேக்கை. ஓகே, ஜாலியாக இருந்துச்சு. சாய்க்குட்டி வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக அவள் சும்மாவே கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் எதையாவது ஒன்று செஞ்சு கேக் கட் பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருப்பாள். இன்னைக்கு கேக் கட் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. ஜாலியாக ஃபீல் பண்ணாள், அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணாள். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கேமராவுக்கு முன்னாடி கேக்கை வாயில் போட்டுட்டு பார்த்துட்ருக்கா ஜாலியாக. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய், see you.